ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் எதை குறித்து பேசுறாரு? அவர் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் அடுத்து எதை பத்தி பேச போறாரு? சோதோம் கொமோரா மேல வரப்போகிற கர்த்தருடைய அழிவை குறித்து பேச போறாரு. ஏன் பேசுறாரு? எல்லார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த, நம்ம பொதுவாக மறைக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட மட்டும் ஓப்பன் அப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்? அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்பி தான் சொல்லுவோம். நம்ம ஏன் சொல்கிறோம்? எதனால் அந்த நபர்கிட்ட சொல்கிறோன்னு கேள்வி கேட்டிருந்தேன்னா அந்த நபர் நமக்கு நெருக்கமானவங்கிறது பதில். நாம் ஏன் சொல்கிறோம்? நமக்காக அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு சில நேரம் அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு மன ஆறுதலுக்காக. சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் நம்ம மனசை ரொம்ப பாதிச்சிட்ருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் மறைக்கிற விஷயத்தை யாராவது ஒருத்தர்கிட்டையோ 2 பேர்கிட்டையோ மறைக்காமல் சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் எதுக்காக அவர் செய்ய போகிறத மறைக்காமல் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு? இந்த 2ல் எதுக்காக? ரொம்ப பாரமாக இருக்குது ஆபிரகாமு, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிய போகிறாங்க, ஆபிரகாமனை யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரில, ஆபிரகாமு நீ தான் எனக்கு இருக்க, வா உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரா? இல்லை, வேற அந்த பட்டணத்தின் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது, ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரா? இல்லை, ஆபிரகாமால் அந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு உதவவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ ஏன் சொன்னார்? அதுக்கப்புறமா லோத்துவுக்காக இவன் மன்றாடுறான். அதை தியானிச்சா அதுல இருந்து ஆபிரகாமுடைய கேரக்டரை நம்ம படிக்க முடியும். ஆபிரகாம் கேட்காம, ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்காம ஆண்டவரால் லோத்துவை காப்பாத்திருக்க முடியாதா? அப்போ மேலோட்டமாக வாசிக்கும் போது லோத்துவும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு இதை வெளிப்படுத்துகிறேன், நீ அவனுக்காக என்கிட்ட மன்றாடு அப்படின்னு ஆண்டவர் இன்டைரக்டாக கேட்ட மாதிரியும், ஆபிரகாம் லோத்துவுக்காக மன்றாடினதுனால, சரி நீ மன்றாடினதுனால அவன் ஃபேமிலியை மட்டும் நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் லோத்துவனுடைய குடும்பத்தை தப்பி போக பண்ண மாதிரியும் நமக்கு புரியும். ஆனால் ஒரு வார்த்தைகளையும் நம்ம கவனமாக வாசிக்கும்போது ஆண்டவர் ஏன் சொன்னாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 17வது வசனத்திலிருந்தே வாசிச்சாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் ஏன் அந்த சீக்கிரட்டை சொல்றதுக்கு ஆபிரகாமை சூஸ் பண்ணாருன்னா, இப்போ அவர் ஆபிரகாமை ஒரு மனுஷனா பார்க்கல. அவன் ஒரு திரளான ஜாதியை ரெப்ரசன்ட் பண்றவன். அவனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சந்ததி உருவாக போகுது. அவனுக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஸோ அவனை பார்க்கும்போது அவன் ஒருத்தன்னு பார்க்கல, இவன் திரளான கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒருத்தன்னு பார்த்தாரு. அதனால் அவங்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நீ பலத்த ஜாதியாவை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவனுடைய சந்ததியை குறித்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் பேசியிருந்தார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய், அடுத்த வார்த்தை பாருங்க,
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதுல எதுவும் அடங்கி இருக்கு? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவித்து அவன் அறிந்து கொண்ட கர்த்தரை தன்னுடைய வீட்டாருக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் கர்த்தருக்குள்ளாக நடக்கும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் இதை பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய சீக்கிரட்டை ஷேர் பண்றாரு. நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவமும் அக்கிரமும் வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு போகுங்கிறத சோதோம் கொமோராவை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நீ என்னுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளும்படி உன் வீட்டாருக்கு கற்றுக்கொடு. இவன் ஆண்டவரை க்ளோஸாக இருந்து பார்க்குறான், ஆண்டவரோட கூட நடந்து ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவர்களுடைய முடிவையும் இவன் பார்க்குறான். இந்த ரெண்டையும் இவன் தன்னுடைய குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே கர்த்தர் அதை அவன்கிட்ட பேசினார். ஆபிரகாம் கிட்ட சொன்னது ஆபிரகாம்கானது மட்டும் இல்லை, ஆபிரகாம் அதை அவன் ஃபேமிலி கிட்ட சொல்லி கொடுக்கணும், அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவனுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தாரு, யாக்கோபு அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சந்ததி பெருக 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 கர்த்தருடைய நீதி நியாயங்களை அவர்கள் அறிந்து கொண்டு வந்தார்கள். அவங்க சில நேரம் கை கொள்ளாமல் போனாங்க, ஆனால் ஜெனரேஷன்ஸ் மாறும்போது, தலைமுறைகள் தாண்டும் போது they were taught, அவர்கள் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். பிள்ளைகள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் வளர்க்கப்பட்டார்கள். நீங்கள் பிள்ளைகளை ஒழுக்க காரியங்களில் நடத்துறதுக்கு கவனம் செலுத்துகிற பெற்றோர்கள் நிறைய பார்க்குறேன். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நடத்துகிறதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறத தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 10 பாடத்தில் 6 பாடத்தில் பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? எடு அந்த பெரம்புன்னு, கைக்கு பெரம்பு வருது, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், இப்படி மேக்ஸில் ஃபெயில் ஆகிருக்க, சயின்ஸில் ஃபெயில் ஆகிருக்க, கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆகிருக்க, பயாலஜியில் ஃபெயில் ஆகிருக்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்துருக்குறேன். பிள்ளைகள் ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அதை பார்த்து மனசு வேதனைப்பட்டு பிள்ளைகளிடத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பெற்றோர்களையும் நான் பார்த்துருக்குறேன், கிறிஸ்தவ பெற்றோர்கள். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் பிள்ளைங்க வளர்றாங்களா இல்லையாங்கிறத குறித்து பெரிய அக்கறை காமிக்காததையும் நான் பார்க்குறேன். டெய்லி ஜோம் பண்ணு, பைபிள் வாசின்னு சொல்ல தான் செய்கிறோம் பாஸ்டர், எங்கே கேட்குறாங்க? சரி, ஸ்கூல் படிப்பில் ஃபெயில் ஆயிடுறாங்கல்ல, சொல்ல தான் செய்கிறோம், எங்கே கேட்குறாங்க அப்படிங்கிற டயலாக் வர மாட்டேங்க. எடு அந்த பெரம்பை அப்படின்லாம் இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறோம்ல. பிள்ளைங்களை அடிங்கன்னு நான் சொல்ல வரல, முயற்சி. பிள்ளைகள் எக்ஸாம் டைமில் காலையிலே எழும்பி படிக்கிறதுக்கு அலாம் வச்சு, பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்பா அம்மா எழும்பி பிள்ளைகளுக்கு தூக்கம் போகணுங்கிறதுக்காக சூடாக காஃபி போட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு, நல்ல விஷயம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகள் வளரணுங்கிறத எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இதே மாதிரி கண்டிப்போட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க? கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு ஆள் இல்லை ஆபிரகாம், உனக்குள்ள ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகுது. அந்த வார்த்தை நிறைவேறணும்னா நீ உன் சந்ததியை கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் போதிச்சு நடத்து, அவர்களுக்கு கற்றுக்கொடு. மற்ற ஒழுக்க காரியங்களில் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அதே அளவு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நான் வளர்ந்த பெரிய பிள்ளைகளை பற்றி நான் பேசலை, வளருகிற பிராயத்தில் இருந்தே அதை செய்யணும். இன்றைக்கு அநேக ஃபெய்த்தில் இருக்கிற விசுவாச பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஃபெய்த்தில் இல்லை, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களே தவிர ஃபெய்த்தில் இல்லை.
இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற எல்லா பெற்றோர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருக்குள்ளே வளருகிறோம், நல்ல விஷயம். நம்மை கர்த்தருக்குள்ளே நடத்தின எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், நமக்கு கற்றுக் கொடுத்த கடந்த கால அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறத கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அந்த வார்த்தையை அதனால தான் நான் அழுத்தி வாசித்து காமிச்சேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் கர்த்தருடைய நீதி நியாயங்களை அவனுடைய வீட்டாருக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவன் அறிவிப்பான். நான் அன்பா சொல்கிறேன், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தயவு செய்து முக்கியத்துவப்படுத்துங்க. ஒரு கர்த்தருடைய பிரதிநிதியாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகள் கர்த்தரை தேடுறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். பிள்ளைகள் பைபிளை வாசிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். பைபிளை வாசின்னு சொல்லும் போது நீங்கள் மட்டும் வாசிட்டா இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்க வாசிக்கணும்னா, அவங்க வளரணும்னா, அவங்க கண் பார்க்க நீங்களும் வாசிக்கணும். நானும் அதுக்கு முன்னாடி தனியாக வாசிச்சிருவேன், நான் வாசிக்கிறத அவன் ஏன் பார்க்கணும் அப்படி யோசிக்காதீங்க. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் வளருகிறாங்க, பெற்றோர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நல்ல முன்மாதிரியாக வளர்ந்து கொண்டு அவர்களுக்கும் போதித்து, ஏனோ தானோன்னு இல்லை, கண்டிப்போட. பிள்ளைக்கு ஆனா ஆவணா எழுத சொல்லி கொடுக்கும்போது தடவை அதுக்கு எழுத வரலை, 10 தடவை எழுதினாலும் அந்த எழுத்து ஒழுங்காக வரலை அப்படின்னா விட்டுருவோமா? இல்லை, இன்னொரு 10 தடவை ட்ரை பண்ணுறோம்ல, 50 தடவை ட்ரை பண்ணியாச்சு வரலை, இன்னொரு 50 தடவை ட்ரை பண்ணுறோம்ல. அப்போ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருவதை குறித்து 1-2 தடவை முயற்சி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறோம் அப்படின்னா நாம் அதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கலையேன்னு சொல்லி பிற்காலத்தில் பிள்ளைகளை குறித்து அழுத பெற்றோர்களை பார்க்குறேன். பட் அந்த ஸ்டேஜ் தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு. ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்கள் வீட்டாருக்கும் சந்ததிகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனா என்ன, ஒரு தேவைன்னு வந்தால் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனா என்ன, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வேதத்தை தியானிக்கிறது எப்படி, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியாக இருங்க. இப்படியும் சில பெற்றோர்களை பார்த்துருக்குறேன். அவங்க கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு விரும்புவாங்க. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நான் ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, இதுக்கு மேலே நான் ஜெபிச்சு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே வேதம் வாசித்து என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகள் வேதம் வாசிக்க மாட்டேங்கி, பிள்ளைகளுக்கு தான் தேவை, பிள்ளைகளுக்கு தான் தேவை அப்படின்னு. அந்த எக்ஸ்ட்ரீமும் தப்பு தான். ஒரு நல்ல முன்மாதிரியாக பெற்றோர் வாழ்ந்திருக்கும்போது பிள்ளைகள் அதனால் அவங்க அந்த தாக்கத்தை அனுபவிப்பாங்க. ஆலயத்திற்கு வருகிற காரியங்களில் சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற காரியங்களையும் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் குடும்பத்தையும் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிக்கும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை விவரித்து சொல்லுவான்.